இதுதாண்டா அரசியல் சதுரங்கம். நன்னிலத்தில் தப்பித்த திமுக, சதியில் சிக்கிய முபாரக், புலம்பும் எஸ்டிபிஐ. நன்னிலம் தொகுதியின் இன்றைய அரசியல் களம் ஒரு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளால் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. அந்த மண்ணின் மைந்தருக்கே முன்னுரிமை அளிக்கும் வாக்காளர்கள் மத்தியில் திமுக போன்ற ஒரு பெரும் இயக்கம் தனது சொந்த வேட்பாளரை நிறுத்தாமல் இந்த தொகுதியை எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கியது தொகுதி மக்களிடையே பெரும் வியப்பையும் கேலியையும் ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் மண்ணிலேயே திமுகவிற்கு போட்டியிட ஒரு தகுதியான வேட்பாளர் கிடைக்கவில்லையா, அல்லது எஸ்டிபிஐ கட்சியில் நன்னிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு கூடவா தகுதி இல்லை என்ற கேள்விகள் தற்போது தீயாய் பரவி வருகின்றன. காமராஜ் போன்ற வலுவான ஒரு வேட்பாளரை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது கடினம் என்பதை முன்கூட்டியே கணித்த திமுக தலைமை தோல்வி பழியை தன் மீது சுமத்திக் கொள்ள விரும்பாமல் மிக நைசாக இந்த தொகுதியை தள்ளிவிட்டு தப்பித்துக் கொண்டதாகவே அரசியல் விமர்சகர்களும் கருதுகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளாக தொகுதி மக்களுடன் ஒரு குடும்ப உறுப்பினராக இரண்டர கலந்திருக்கும் காமராஜின் பெயர் இன்று நன்னிலத்தில் ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. மக்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவர்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒரு உள்ளூர் முகமாக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். இதற்கு நேர்மாறாக எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக்கோ தெரு தெருவாக சென்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறார். ஒரு வேட்பாளருக்கு தேர்தல் களத்தில் இதைவிட பெரிய பின்னடைவு இருக்க முடியாது. இக்கட்டான சூழலில் கண்ணெதிரே நிற்கும் ஒரு ஊர்க்காரர் வேண்டுமா, அல்லது உதவி என்று தேடிச் செல்லும் போது 8 மணி நேர பயணத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு வெளியூர் வேட்பாளர் வேண்டுமா என்ற தெளிவான முடிவுக்கு நன்னிலம் மக்கள் தற்போது வந்துவிட்டார்கள். இஸ்லாமிய சமூகத்தின் எழுச்சிமிக்க வரவேற்பும் ஒட்டுமொத்த தொகுதி மக்களின் ஏகோபித்த ஆதரவும் எப்போதும் தங்களோடு பயணிக்கும் அதிமுகவின் காமராஜ் பக்கமே இருப்பதை தற்போதைய கள நிலவரம் அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த 1.5 தசாப்தங்களாக எந்தவிதமான மத ரீதியிலான கசப்புணர்வுகளும் இன்றி அமைதி பூங்காவாக திகழும் நன்னிலத்தில் பல்வேறு சர்ச்சைகளிலும் குற்றச்சாட்டுகளிலும் சிக்கிய ஒரு இயக்கத்தைச் சேர்ந்தவரை ஆதரிப்பது தொகுதியின் எதிர்கால நிம்மதியை குலைத்து விடுமோ என்கின்ற அச்சம் மக்களின் ஆழ்மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர் வேட்பாளரின் அறிமுகமின்மையும் சமூக அமைதி குறித்த கவலையுமே இந்த தேர்தலில் நன்னிலம் மக்களின் இறுதி தீர்ப்பாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை.